ஆனந்தி, என்ன ஆனந்தி, ஒரு வழியா வேலைக்கு வந்துட்ட போல. என்ன ஆனந்தி, எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் அப்புறம் பேசுறேன். சரி ஆனந்தி. ஏய் ஆனந்தி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. ஆனந்தி, என்னம்மா ஆனந்தி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? என்னம்மா ஆனந்தி, கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம முறைச்சு பார்த்துட்டே இருக்க. பரவாயில்ல. சரிம்மா, இரு வரேன். ஏ ஆனந்தி, என்னடி திடீர்னு வேலைக்கு வந்திருக்க? உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. என்ன ஆனந்தி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? சௌசௌதா இப்ப ஹாஸ்டல்ல சேர்ந்துருச்ச, அவன் கூட வரல? இல்லண்ணே, நான் காயத்ரி கூட வந்தேன். அவ என்னைய தெருமுனையில இறக்கி விட்டு போயிட்டா. சௌந்தர்யா பின்னாடி வந்துருவா. அத போய் தனியா விட்டு வந்திருக்கிய, எங்கேயாவது வழி தெரியாம போய் தொலைஞ்சிரு போகுது. நாளில இருந்து கூடவே கூட்டி வரேனே. ஜெயந்தி, சௌசௌக்கு போன் போடு. ஜெயந்தி அக்கா, ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்க? அக்கா முடியலக்கா, பாட்டி வீடு பக்கத்துல இருந்துச்சா, டெய்லியும் ரொம்ப ஈஸியா வேலைக்கு வந்துட்டேன். ஹாஸ்டல்ல இருந்து வரணும்னா ரொம்ப தூரம் இருக்கு. பஸ் பிடிச்சு கூட்ட நெரிசல்ல மூச்சு கூட விட முடியல தெரியுமா? எப்படிதான் இவன் டெய்லி வேலைக்கு வரானே தெரியல. இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வேணான்னு தான் ஆனந்தி தெளிவா சைக்கிள்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா, இனிமேல் ஆனந்தி நான் உன் கூட சைக்கிள்லயே வந்துடுறேன். ஏய், அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா, அடிக்கடி மயக்க வருதுங்கறா. அதனாலதான் அவளை சைக்கிள்ல வர வேணாம்னு நாங்க சொன்னோம். நீ அவளை சைக்கிள்ல வர சொல்லிட்டு இருக்க? ஏ ஆனந்தி, நீ இந்த மாதிரி யாரு கூடயாவது வந்துரு, சைக்கிள் எல்லாம் வராத. ஆமாமா, ஆனந்திக்கு நேத்து கூட தலைவலி வந்துச்சா, நான் மாத்திரை வாங்க போனேனா. ஏய் சௌந்தர்யா, சும்மா எதையாவது சொல்லி இவங்களையே பயமுறுத்துற. ஏ ஆனந்தி, என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா, சின்ன தலைவலிதே. அதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போய் அந்த கடைக்காரர்கிட்ட இவ தேவையில்லாம போய் வம்பிழுத்துட்டு வந்திருக்கா. ஏய் சௌசௌ, உன் அறிவுக்கு எட்டாத வேலைலாம் நீ எதுக்கு பண்ற? நான் ஒண்ணும் பண்ணல, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் யார் மேல தப்பு இருக்கு நீயே சொல்ல. சௌந்தர்யா, வேலைக்கு நேரமாச்சு, வா போலாம். அக்கா, கையெழுத்து போட்டு வாங்க. ஏய் சௌசௌ, மதிய வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கதை கேட்போம். என்னது இது, கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க.
ஏய் ஐயோ ரொம்ப கோச்சிருச்சே. அம்மா அன்பு அன்பு என்னாச்சு? அன்பு டேய் என்னாச்சு? அம்மா வராதம்மா, சுடு தண்ணி கொட்டி இருக்கு. டேய் கையில சுடு தண்ணி ஊத்திக்கிட்டியா? ஆமாம்மா, ஐயோ கடவுளே. அடுப்புல சுடு தண்ணி வச்சிருந்தேன், பிளாஸ்க்ல ஊத்தலான்னு எடுத்தேன், கை தவறி கையில விழுந்துருச்சு. உன்னை யாரா இதெல்லாம் பண்ண சொன்னா? யாழினி எங்கடா? அவகிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பால. அவளுக்கு ஏதோ காலேஜ்ல வைவா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாம்மா. ஐயோ அதான் அவளை அனுப்பி விட்டு நான் செய்யலான்னு வந்தேன். டேய் நீ முதல்ல வா. உனக்கு தெரியாத வேலையெல்லாம் ஏன் செய்யற? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீ போ, நான் கஞ்சியை வச்சு கொண்டு வரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முதல்ல வா. கைக்கு மருந்து போடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வா. அம்மா வாடா. அம்மா ஒண்ணும் இல்லைம்மா. மா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். கையில சுடுதண்ணியை கொட்டிக்கிட்டு ஒண்ணு இல்லைங்கிற. உட்காரிங்க, உட்காரு. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ஏன்டா இப்படி பண்ற? ஒண்ணு யாழினிய காலேஜுக்கு போக வேண்டாம்னு நிறுத்தி இருக்கணும். இல்லன்னா ஆனந்தி ஹாஸ்டல்ல தானே இருக்கா, அவளையாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கணும். நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆனந்தி கூப்பிட்டும் வரலங்கிறத எப்படிம்மா உன்கிட்ட சொல்றது? சரி கைய காட்டு. மா எரியுமா? கொஞ்சம் பொறுத்து கூட. எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. மா ஆனந்தி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கே போயிருக்கா. இங்க வரணும்னா மறுபடியும் அவ லீவ் போடணும். அப்புறம் இதுவே நாளைக்கு பிரச்சனை மேல பிரச்சனையாகி அவ அக்காவோட கல்யாண டைம்ல லீவ் கிடைக்காம போயிடுமா. அதான் நான் கூப்பிடல. போடா மடையா.